ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டாக மலையாளத்தில் வெளியான ரொமான்ஸ் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே கர்நாடகாவில் இருக்கிற கூர்கில் பயங்கரமாக ஒரு பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பிண்டோ பெல்ஜின் 2 பேர் இருக்காங்க. இதில் பிண்டோ தான் நம்ம படத்தோட ஹீரோ, பெல்ஜின் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. இப்போ அங்கே பயங்கரமாக ஒரு கன்ஷூட் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்ட்டியில் இருக்க எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல அங்க ஒருத்தன் பயங்கரமா ஃபைட்டை நடத்திட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவும் அங்க நடக்கிற ஃபைட்டை அவரோட மொபைல்ல வீடியோ ரெக்கார்டா எடுக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க கேங்ல உள்ள ஒருத்தன் தெரியாதனமா நம்ம ஹீரோவோட போனை தட்டி விட்டுட்டு போயிடுவான். இதனால கடுப்பான நம்ம ஹீரோவும் அவனை பலார்னு ஒரு அறைவாரு. இதை பார்த்த பெல்ஜினும், டி என்னடா வேலை பண்ற, அவங்க எல்லாம் பெரிய கேங்டா, ரவுடிங்க, அவங்க கிட்ட நம்ம வம்பிழுத்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு தப்பிச்சு ஓடி போறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ அவர் எடுத்த வீடியோவை ரீல்ஸாக போஸ்ட் பண்ணுறதுக்காக எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட வேலையே அதுதான். ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியில் இந்த மாதிரி பப்ளிக்கில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ரீல்ஸாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவார். அது எவ்வளோ பெரிய ஆள்லாம் பார்க்க மாட்டார். அதனால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு இவர் கண்டுக்க மாட்டார். அப்படி இவர் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு மெசேஜ் வருது. நீ ஷின்டோவோட பிரதர் தானே, எனக்கு உன்னோட காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். உடனே நம்ம ஹீரோவும் அவரோட காண்டாக்ட் நம்பரை அனுப்புறாரு. டக்குன்னு இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் பேசுகிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அண்ணனோட ஃப்ரெண்டான ஷபீர்னு ஒருத்தன் தான். அவனும் நம்ம ஹீரோ கிட்ட நேற்றுக்கு நைட்லேருந்து உன்னோட அண்ணனை காணோம், அவன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட அண்ணனை தேடி கூர்க்லேருந்து கொச்சிக்கு போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஷபீரை மீட் பண்ணி என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, எதனால என் அண்ணன் காணாமல் போனான்னு சொல்லி விசாரிக்கிறான். அந்த நேரத்தில் ஷபீரும் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறான். அதாவது நம்ம ஹீரோவோட அண்ணன், அவனோட பேர் ஷின்டோ, அவன் வந்து ஐஷோன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். ஆனால் அவள் இவனை ஏமாத்திட்டு போயிருக்கா. ஸோ அதனால இதுக்கு மேலே நான் வாழ்ந்துட்டு என்னடா பண்ண போகிறேன், அவள் என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கான். அதுக்கு இந்த ஷபீரும், இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, இந்த பொண்ணு போனால் வேற பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காரு. எனக்கு அர்ஜென்ட்டாக யூரின் வருது, நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எழும்பி போயிருக்காரு. அதுக்கு ஷின்டோவும், போ எல்லாரும் என்னை விட்டு போங்க, யாருமே இனிமே என்ன பார்க்க மாட்டீங்க, ஐஷோ நீயும் என்ன இனிமே பார்க்க மாட்டே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறாரு. இதை கேட்ட நம்ம ஷபீரும், நீ கவலைப்படாதடா, ஐஷு கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ இந்த ஷபீரும் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து பார்ப்பாரு. பார்த்தா உண்மையிலே இந்த ஷின்டோவை காணோம். ஆக்சுவலாக இந்த ஷின்டோ ஜோக்குக்காக தான் இந்த மாதிரி பேசுறான்னு சொல்லி தான் ஷபீரும் அப்படி பேசியிருப்பான். ஆனால் உண்மையாகவே அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஷபீர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. உடனே இப்போ நம்ம ஹீரோவும் அவன் லவ் பண்ணதா சொன்ன அந்த ஐஷோங்கிற பொண்ணை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்கிறான். சரி ஓகே, அப்போ அவகிட்ட நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அவனும், ஆமாம் நான் அவளுக்கு எத்தனையோ வாட்டி கால் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவள் என்னோட காலை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோவும், சரி வாங்க அப்போ அவளோட அட்ரஸை எனக்கு கொடுங்க, நான் அவளை போய் மீட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஷபீரை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கட் பண்ணா இப்போ அந்த ஐஸ்வர்யாங்கிற ஐஷுவை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவும் ஷபீரும் போயிருக்காங்க. இந்த ஐஷு ஒரு டென்டல் டாக்டர். உடனே ஷபீரும், நீ வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. இப்போ ஷபீரை பார்த்து அந்த ஐஷுவும், ஷபீர் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது இப்போ ஷபீரும் இவன் ஷின்டோவோட பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்குறாரு. உடனே ஐஷுவும், எனக்கு அவனை பற்றி பேசுறதுக்கே விருப்பம் இல்லை, அவனோட பேரை கேட்கறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை, அதனால அவனை பற்றி என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோவும் வேறு வழியில் நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஷபீரை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போலீஸ்காரங்களும் காணாமல் போன நபரை பற்றியும் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோவையும் ஷபீரையும் எஸ்ஐ கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா இந்த எஸ்ஐ இருக்கார் இல்லையா, இவரை பற்றி ஏதோ ஒரு பப்ளிக்கில் நடந்த தப்பான வீடியோவை எடுத்து நம்ம ஹீரோ இன்ஸ்டால ரீல்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த எஸ்ஐக்கும் இவன் தான் போஸ்ட் பண்ணாங்கிற விஷயம் தெரியும். இப்போ எஸ்ஐயும் நம்ம ஹீரோவையும் ஷபீரையும் கூட்டிட்டு அந்த காணாமல் போன ஷின்டோவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன எஸ்ஐயும் நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு இப்போ பேசுகிறாரு. நீ தானடா என்ன இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினது, என்னோட பேர் கேரளா கவர்மெண்ட்ல எப்படி இருந்தது தெரியுமா, ஆனால் உன்னோட ஒரு வீடியோவால் என்னோட பேரை மொத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோவும், சாரி சார் தெரியாமல் நடந்துச்சு, நான் வேணும்னு பண்ணலை, எந்த இன்டென்ஷன்லேயும் பண்ணலை சார், உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐயோட காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்னோட அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான்.
உடனே எஸ்ஐயும் உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். 1 உன்னோட அண்ணன நீயே தேடி கண்டுபிடி. 2வது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. அந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. நமக்கு சொல்லல. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. அவன்கிட்ட நம்ம ஷபீரும் வந்து நான் கம்பெனில 2 நாள் லீவ் போட்டேன். அதனால இன்னைக்கு எனக்கு சைன் பண்ணி ஆகணும். நான் கம்பெனிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்போ ஷபீர் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டான எஹியான்னு ஒருத்தனை ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதனால அவன்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறான். உடனே அவனும் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட நம்பர் இருக்கு. அதை நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை நம்ம ஹீரோக்கு அனுப்பி விடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ தங்கியிருக்கிற இடத்துக்கு ஹரிஹரசுதன் ஒருத்தன் வரான். இவன் ஒரு பக்காவான ஹேக்கர். இவனை தான் நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு எஹியா அனுப்பி விட்டுருப்பான். இப்போ இந்த ஹேக்கரும் நம்ம ஹீரோ கிட்ட உங்களோட அண்ணனை எல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவரோட ஃபோனை மட்டும் என்னால் கண்டுபிடிச்சு தர முடியும். ஃபோன் கிடைச்சா ஆளு கிடைக்கும்ல. அப்படி ஹேக்கரும் ஷிண்டோவோட ஃபோனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ அவங்க 2 பேரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹேக்கர் ஷிண்டோவோட ஃபோன் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால இப்போ ஹேக்கரும் நம்ம ஹீரோவும் அந்த லொக்கேஷனை தேடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அது ஷபீரோட வீடு. அதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோவும் ஷபீர் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாரு. நீ இவ்வளோ நேரம் என் கூட இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணியா? என்னோட அண்ணனை என்னடா பண்ண? கொலை பண்ணியா? உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஷபீரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அந்த நேரத்தில் இப்போ கரெக்டாக ஐஷுவும் அங்கே வராங்க. ஐஷுவை பார்த்த நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கடுப்பாயிட்டு ஷபீர் கிட்ட நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் என் அண்ணனை ஏதோ பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு டீம். என்ன பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்க. என் அண்ணனை எங்கே கொலை பண்ணி புதைச்சிங்க அப்படின்னு சொல்லி தாறுமாறா என்ன கேட்கறதுனே தெரியாமல் அங்கே பயங்கர காண்டில் ப்ரெஷர் கூடி போய் கத்திட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த நேரத்தில் இப்போ ஷபீர் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஐஷு ஷிண்டோவை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஷிண்டோ தண்ணி அடிச்சுட்டு ஷபீர் கிட்ட அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம ஷபீரும் அந்த ஐஷு ஏமாத்தினதா நீ சொல்லிட்டு இருக்கிய, அப்போ நீயும் தான் என்ன ஏமாத்தின. நீ ஸ்டாக்ல போடுறதுக்காக 8 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் வாங்கினேன். ஆனால் அந்த காசை நான் உன்கிட்ட எவ்வளோ வாட்டி திரும்ப கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் நீ தரவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்களுக்குள்ள மாறி மாறி வாக்குவாதம் வந்திருக்கு. அந்த சண்டையில தான் இந்த ஷபீர் ஷிண்டோவை அவனோட வீட்டிலேருந்து வெளியே இறக்கி விட்டுருக்காரு. அந்த நேரத்துல தான் ஷிண்டோவோட போன் ஷபீரோட வீட்டுல மிஸ் ஆயிருக்கும். அன்னைக்கு அவன் அங்கிருந்து இறங்கி போனதான். அதுக்கப்புறமா அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி இந்த ஷபீர் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் நேரா ஐஷு பக்கம் திரும்பி, அப்போ நீ ஒருத்தி தாண்டி என் அண்ணன் காணாம போனதுக்கு காரணமா இருந்திருக்க, ஏன்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி பயங்கரமா ப்ரெஷர் கூடி கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஐஷுவும் பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணி 4 மாசம் 12 நாள் ஆகுது. அவ 2 நாள் முன்னாடி காணாம போனதுக்கு ரீசன் நான் இல்ல. சோ அதனால நீங்க தேடிட்டு இருக்க ஐஷு வேற யாராவது தான் இருக்கும். அந்த ஐஷு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்போ இங்க அந்த ஹேக்கர், நம்ம ஹீரோ, ஷபீர் இவங்க 3 பேரும் என்ன பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஹேக்கர் வேற ஷிண்டோவோட போனை எதுலேருந்து ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி அவரோட லேப்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹேக்கருக்கு ஒரு லீட் கிடைக்குது. அதாவது இந்த ஷிண்டோ காணாம போன அன்னைக்கு கொரியர் பாபுன்னு ஒருத்தர் நம்பர்ல இருந்து 23 மிஸ்டு கால் வந்திருக்குன்னு சொல்றான். ஸோ அதனால இப்போ இவங்க அந்த கொரியர் பாபுவோட நம்பரை எடுத்து கால் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம ஐஷுவும் உள்ள வந்து, எனக்கு அந்த கொரியர் பாபு யாருன்னு தெரியும், என் கூட வந்தீங்கன்னா அவனோட இடத்தையும் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஐஷு வேற எங்கேயும் போகலை போல, வீட்டுக்கு வெளியே நின்று இவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கொரியர் பாபுங்கிறவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்படி அவங்க போயிட்டு அந்த கொரியர் பாபு கிட்ட ஷிண்டுவை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் நாங்கள் அவங்க கிட்ட வந்திருக்கோம், அவனை காணோம், அவன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த கொரியர் பாபுவும் அவனை கொலை பண்ணியாச்சு, அவனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரமா ப்ரெஷர் கூடி அந்த கொரியர் பாபுவை அடிக்கிறதுக்காக போவாரு. அந்த நேரத்துல அந்த கொரியர் பாபு நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிப்பாரு. அதுக்கப்புறமா கையில இருந்த கன்னை எடுத்து நீட்டிட்டு, அவன் இன்னும் சாகல, ஆனா நான் அவனை கொலை பண்ணுவேன், இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு 15 லட்சம் ரூபாய் என் கையில வரணும், அப்படி வரலன்னா அவனை நான் கண்டிப்பா கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால இப்போ இவங்க எல்லாரும் ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும், எப்படி நான் 24 மணி நேரத்தில் 15 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுப்பேன், என்னோட வீட்டுக்கு வேற தெரியாது, அதனால வீட்லையும் கேட்க முடியாது, என்னோட கையில் வெறும் 15,000 ரூபாய் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் இந்த ஐஷுவும், எதுக்காக இப்படி காசுக்காக அலையிறீங்க, ஆல்ரெடி அந்த கொரியர் பாபுங்கிறவன் கிட்ட ஷிண்டோ இருக்கான்னு சொல்லி நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அதனால நம்ம போலீஸ் கிட்ட சொன்னா போதுமே இந்த தகவலை, இவ்வளோ நாளாக நீங்கள் ஏன் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போலீஸ் கிட்ட போனால் மட்டும்தான் நம்ம
நம்ம காசும் போகாது, ஷிண்டோவும் நம்ம கையில கிடைப்பான் அப்படின்னு ஐஷு சொல்றாங்க. உடனே இந்த ஷபீரும் நம்ம ஹீரோ கிட்ட என்னடா நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அதனால நம்ம அந்த பக்கமே போலாம் அப்படின்னு சொல்றான். ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அவங்களோட அண்ணனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எஸ்ஐய மீட் பண்றதுக்காக போறாரு. அங்க போன நம்ம ஹீரோவை இந்த எஸ்ஐ ஒரு நாய் மாதிரி நடக்க வச்சு அவனை குறைக்க சொல்றாரு. நாய் எப்படி யூரின் போகுமோ அப்படி போக சொல்றாரு. இந்த மாதிரி கேவலமா நடிக்க வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அவங்க அண்ணாக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணி டென்ஷன் ஆகாம அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நல்ல கோவம் வருது. இருந்தாலும் அவரோட அண்ணனை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நடிக்கிறாரு. நம்ம ஹீரோ இப்படி நடிச்சிட்டு இருக்கத அந்த எஸ்ஐ அவரோட மொபைல்ல வீடியோ ரெக்கார்டும் எடுக்கிறாரு. ஆக்சுவலா இதுதான் அந்த எஸ்ஐ சொன்ன 2வது ஆப்ஷன் போல. ஸோ அதனால எந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம ஹீரோவால அவங்களோட அண்ணனை கண்டுபிடிக்க முடியாததுனால கடைசி ஆப்ஷனா இந்த போலீஸ் சொன்ன அந்த செகண்ட் ஆப்ஷனை ஒத்துக்கிட்டு அவரை தேடி வந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த எஸ்ஐயும் அவர் சொன்ன செகண்ட் ஆப்ஷனை நம்ம ஹீரோ பண்ணிட்டதுனால அவனோட அண்ணாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒத்துக்கிறாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாளே இந்த எஸ்ஐயும் அந்த கொரியர் பாபு கிட்ட போயிட்டு ஷிண்டோவை என்னடா பண்ண, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கரமா விசாரிக்கிறாரு. அந்த நேரத்துல இப்போ கொரியர் பாபு ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது ஷிண்டோ காணாம போன அன்னைக்கு நைட்டு கொரியர் பாபு அவனோட வண்டியில போயிட்டு இருக்கும் போது வழியில வச்சு இந்த ஷிண்டோவை பார்த்திருக்கான். அதுக்கப்புறமா அவனை இவனோட கார்ல தூக்கி போட்டு கொண்டு போயிருக்கான். அப்போ இந்த கொரியர் பாபுவும் ஷிண்டோ கிட்ட நீ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நல்ல லாபம்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வாங்கின. அதுக்கப்புறமா 4 மாசம் கழிச்சு நீ 2 லட்சம் ரூபாய் எனக்கு திரும்பவும் தந்த. அதுக்கப்புறமா அதே மாதிரி கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட இருந்து 15 லட்சம் ரூபாய் வாங்கின. அந்த காசை வாங்கி 4 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து ஒன்னை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீ அந்த மாதிரி தலைமறைவா சுத்திட்டு இருந்த. இப்ப நீ என் கையில வசமா மாட்டிருக்க. அதனால என்னோட காசை எனக்கு நீ இப்ப தரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஷிண்டோவும் என் கையில இப்ப காசு இல்லைன்னு சொல்லும் போது நீ தரலன்னா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து ஷிண்டோ முன்னாடி நீட்டுறாரு. உடனே ஷிண்டோவும் கொல்லுங்க கொல்லுங்க, நான் எப்படியும் சாகணும், அதனால நீங்களே என்ன கொலை பண்ணிருங்க, என்ன கொல்லுங்க கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொலை பண்றதுக்காக சொல்றாரு. ஆக்சுவலா இந்த கொரியர் பாபு சும்மா அவனை பயமுறுத்துறதுக்காக தான் கண்ணை காட்டியிருப்பாரு. ஆனா இவன் என்ன கொல்லுங்க கொல்லுங்கன்னு கத்துனதுனால அவனை அங்கேயே இறக்கி விட்டுட்டு இவரு போயிருக்காரு. உடனே நம்ம எஸ்ஐயும் இதோ பாரு பாபு, அவன் உன்கிட்ட இல்லைன்னா அப்புறம் நீ எதுக்காக இவங்க கிட்ட காசை கேட்டு மிரட்டினான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பாபுவும் இல்ல சார், எனக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்க வேண்டியது இருந்தது, அது இவங்க மூலமா கிடைச்சா எனக்கு நல்லது தானே, அதனாலதான் சும்மா மிரட்டி பார்த்தேன், காசு கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னு. இதோ பாருங்க காசு கிடைக்கல, உங்ககிட்ட வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இப்போ இந்த எஸ்ஐயும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒன்னும் பயப்பட வேணாம், அங்க சிசிடிவி கேமரா எல்லாம் இருந்தது, கண்ட்ரோல் ரூம்ல சொல்லி அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம், அதுக்கப்புறமா இந்த பாபுவை நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ இந்த எஸ்ஐயும் அவரோட கண்ட்ரோல் ரூம்ல சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்றாரு. இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்ததுல அந்த பாபு எங்க ஷிண்டோவை இறக்கி விட்டதா சொன்னாரோ அது அப்படியே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால பாபு சொன்னது உண்மைதாங்கிறத இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்போ இந்த எஸ்ஐயும் இந்த சிசிடிவியை தாண்டி அதுக்கப்புறமா 1 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு சிசிடிவி இருக்கு. ஆனா அந்த சிசிடிவியை ஷிண்டோ தாண்டினதா இல்ல. அதுக்காக 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு, அவரு அந்த வழியா வந்த ஏதாச்சும் ஒரு வண்டியில ஏறி போயிருக்கணும். அந்த வழியில போன எல்லா வண்டிகளையும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எஸ்ஐ வேற போலீஸ் கிட்ட சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில அவன் கிடைக்கலனா 2வது பாசிபிலிட்டி, அவனை இறக்கி விட்டதுக்கு பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரியில நாம செக் பண்ண வேண்டியது வரும்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சோ இப்போ இங்க போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த சிசிடிவியை கிராஸ் பண்ண எல்லா வண்டிக்குமே காண்டாக்ட் பண்ணி இந்த ஷிண்டோவை நீங்க ஏத்திட்டு போனீங்களான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒரே ஒரு வண்டி டிரைவர் மட்டும் ஆமா அன்னைக்கு நான் ஷிண்டோவை கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாரு. அவனை எங்க நீ இறக்கி விட்டேன்னு எஸ்ஐ கேட்கும் போது அவன் கூர்க்குக்கு போறதுக்காக என்கிட்ட வழி கேட்டான். நான் அவன்கிட்ட காலையில மடிக்கேரிங்கிற ஒரு இடத்துல இருந்து கோர்க்குக்கு பஸ் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் காலையில 5:30 மணிக்கு அந்த மடிக்கேரிங்கிற இடத்துல இறங்கினான். அங்கதான் நான் அவனை இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால இப்ப இவங்க எல்லாரும் எஸ்ஐ சொன்ன இடத்துக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு இப்ப ஒரு டிரைவர் தேவைப்படுது. அதுக்காக எஸ்ஐயும் அந்த கொரியர் பாபுங்கிறவனை கூப்பிட்டு நீ இவங்க கூட அந்த ஷிண்டோவை தேடி போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவனும் அந்த கேடு கிட்டவனை தேடி நான் எதுக்காக சார் போகணும், என்னால எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றாரு.
உடனே எஸ்ஐயும், நீ ஒரு என்ஐஏ கேம்புக்கு போயிருந்தல்ல, அது ஒரு பழைய கேஸ், அது இன்னும் தீரலல்ல, அதை நான் திரும்ப புரட்டி எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே இந்த கொரியர் பாபுவும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அந்த கேஸ் அப்படியே இருக்கட்டும், நான் இவங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரியர் பாபு இப்போ இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. இப்போ இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது அந்த ஹேக்கர் பையனும் நம்ம ஹீரோ கிட்ட, இதோ பாரு, நீ கூர்க்ல இருந்திருக்க, இப்போ உன்னோட அண்ணனை தேடி நாம எல்லாரும் கூர்க்குக்கு போறோம், உங்களுக்கும் அந்த கூர்க்குக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஷின்டோக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டுன்னு சொல்றாரு. அது எப்படி அவனுக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி கேட்கும்போது, அவன் பெங்களூர்ல 2011 இருந்து 2013 வரைக்கும் எம்பிஏ படிச்சான்னு சொல்றாரு. ஸோ அதனால இப்போ இந்த ஹேக்கரும் அந்த பெங்களூர்ல 2011 இருந்து 2013 வரைக்கும் படிச்சவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹேக்கர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது 2011வது பேட்ச்ல எம்பிஏ படிச்சவங்களே ஒரே ஒருத்தங்க தான் கூர்க்ல இருந்து இந்த ஷின்டோ கூட படிச்சிருக்காங்க. அவங்களோட பேரு ஐஸ்வர்யா பூபன்னா. இவங்கள தான் ஷின்டோ ரீசெண்டா லவ் பண்ணியிருக்காரு. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஐஸ்வர்யாவுக்கு ஜான்வரி 2, 2025 கல்யாணம் நடக்க போறதா ஒரு போட்டோவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நேத்தைக்கு அவங்களுக்கு இன்னொருத்தன் கூட கல்யாணம் நடந்திருக்கு. ஒன்று அவளோட கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போய் அவளை அங்கேருந்து கூட்டிட்டு இவர் ஓடி போயிருக்கணும், இல்லைன்னா இவர் ரிவெஞ்ச் எடுத்திருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்காக தான் இந்த ஷின்டோ அங்கே போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால இப்போ இவங்க எல்லாரும் அந்த ஐஸ்வர்யா பூபன்னாங்கிற பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த இடத்துக்கு ஷின்டோவை தேடி போகிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஐஷோ கிட்ட, நீங்க உள்ள போங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்தா சந்தேகப்படுவாங்க, சோ அதனால அந்த கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு நீங்கன்னு சொல்லிட்டு கிட்ட பேசி கேட்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐஷுவை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த ஐஷு அந்த கல்யாண பொண்ணு ஐஸ்வர்யா பூபன்னா கிட்ட பேசிட்டு இந்த கேங் கிட்ட வந்து எல்லா தகவல்களையும் சொல்றாங்க. அந்த பொண்ணு நம்ம ஐஷு கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, அவனுக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, அவன் இப்போ ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல வேற இருக்கான். நானும் ஷின்டோவும் பெங்களூர்ல சேர்ந்து படிச்சப்போ சின்னதா ஒரு பிசினஸ் தொடங்கினோம். அது தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த ஷின்டோ அவனோட சொந்த ஊருக்கு போயிட்டான். என்னோட ஃபேமிலிக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த பிசினஸ் டிராப் ஆனதுனால என்னோட இமேஜே போச்சு. அதனால எனக்கு நியூயார்க்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப நாட்கள் கழிச்சு ஷின்டோ திரும்பவும் என் கிட்ட கான்டாக்ட்ல வந்தான். அது மட்டும் இல்லாம என்னோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவன் என் கிட்ட வந்து என்ன பிடிக்கும், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதே மாதிரி 31 நைட்டு என்னோட பேச்சுலர் பார்ட்டி நடந்துட்டு இருந்து அந்த நேரத்துல ஷின்டோ இங்க வந்து என்னோட கல்யாணத்தை நடத்துறதுக்காக ட்ரை பண்ணான். அப்படி தடுக்க வந்த ஷின்டோ கூட என்னோட தம்பிங்க பயங்கரமா சண்டை போட்டாங்க. என்னோட தம்பியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்து ஷின்டோவை இங்க இருந்து கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அவன் பயங்கர ஆளு, அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியல, அதனால எப்படியாவது நீங்க ஷின்டோவை என் தம்பி கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே அந்த ஐஸ்வர்யா பூபன்னா நம்ம ஐஷு கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை இப்போ நம்ம ஐஷு இந்த கேங் கிட்ட சொல்லிட்டாங்க. இவளோட ரிசப்ஷன் முடிகிறது வரைக்கும் இவங்க எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. அதுக்குள்ள நாம எப்படியாவது ஷின்டோவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. அந்த நேரத்துல இப்போ அங்க அந்த ஐஸ்வர்யா பூபன்னாவோட தம்பியான அந்த ஆஷிஷ் பூபன்னா வரான். இவனை பார்த்த நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வேற யாரும் இல்லைங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பார்ட்டி நடக்கும் போது அந்த பார்ட்டியில கன்ஷூட் சத்தம் கேட்டு அங்க ஃபைட் நடத்திட்டு இருந்திருப்பான்ல ஒருத்தன், அவன் தான் இவன். ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் அன்னைக்கு அந்த பார்ட்டி நடக்கும் போது இவன் போட்ட சண்டையை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதுல ஷின்டோவை இவங்க பிடிச்சி வச்சுட்டு அடிக்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கு. இதை பார்த்த ஹேக்கரும் சொந்த அண்ணனை அடிக்கிற வீடியோவை நீ உன்னோட கையிலேயே ஷூட் பண்ணி வச்சுட்டு இப்போ உலகம் மொத்தமும் இந்த ஷின்டோவை காணலன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்போ இவங்க எல்லாரையுமே அவங்களோட சொந்த ரெசார்ட்ல தங்க வைக்கிறதுக்காக ஐஸ்வர்யா பூபன்னாவோட அப்பா ஆஷிஷ் கிட்ட சொல்றாரு. ஸோ அதனால இந்த ஆஷிஷ் பூபன்னாவும் நம்ம ஹீரோ அண்ட் கேங் எல்லாரையும் அவங்களோட சொந்த ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க வைக்கிறாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்களோட ரூம் டோர் யாரோ தட்டுறாங்க. வெளியே போய் பார்த்தா அங்க ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். அவன் இப்ப நம்ம ஹீரோவை நேரா அந்த ஆஷிஷ் கிட்ட கூட்டிட்டு போறான். ஆஷிஷும், இதோ இங்க நிறைய பாட்டில் இருக்கு, உனக்கு எவ்வளவு பாட்டில் வேணுமோ நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்ம ஹீரோ அங்கே பாட்டில் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஆஷிஷ் அவனோட ஃபோனில் கேம்ப் வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் சிசிடிவி வச்சிருப்பான், அதுக்கான வீடியோஸை பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் நேராக அவரோட டீம் கிட்ட வந்து, இதோ பாருங்க எல்லாரும், அவனோட ஃபோனில் அவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு இருக்கும் போது நான் அதில் ஷின்டோவை மாதிரியான ஒரு ஆளை பார்த்தேன். இந்த ஹேக்கர் பையனால் நினச்சா அவனோட ஃபோனை ஹேக் பண்ணி என்னோட அண்ணனை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த ஹேக்கரும், அந்த ஆஷிஷோட ஃபோன் 20 செகண்ட் எனக்கு கிடைச்சதுன்னா நான்
நான் அவனோட ஃபோனை க்ளோன் பண்ணி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல இப்ப ஷபீர் ஒரு ஐடியாவா சொல்றான். நாம எல்லாரும் அந்த பொண்ணோட ரிசப்ஷனுக்கு போவோம். அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஐஷுவ அந்த ஆஷிஷ் கிட்ட பேச வச்சு அந்த ஆஷிஷை டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்கணும். அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ண வச்சு ஐஷுவே அவனுக்கு தெரியாம அவனை கால் தட்டி கீழே தள்ளி விடணும். அப்படி அவன் கீழே விழும்போது அவனோட போனை நாம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ இவங்க எல்லாரும் அந்த பொண்ணோட ரிசப்ஷனுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணோட ரிசப்ஷன் பார்ட்டிக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அங்க எல்லாரும் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல இந்த ஆஷிஷும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோ அண்ட் டீமும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆஷிஷோட மொபைலை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி. அப்படி அங்க நம்ம ஐஷுவும் ஆஷிஷும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது இதை பார்க்குற இந்த ஷபீருக்கு பயங்கரமா காண்டாகுது. ஏன்னா இந்த ஷபீர் அந்த ஐஷுவை ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பான் போல. நம்ம ஹீரோ இந்த ஆஷிஷை காலை தட்டி விடுறாரு. அதனால அவன் பக்கத்துல வந்து ஒரு வெயிட்டர் மேல விழுந்து அந்த வெயிட்டரோட கையில இருந்த தண்ணி எல்லாம் நம்ம ஐஷு மேல விழுந்துருது. ஸோ இப்போ ஐஷுவோட ட்ரெஸ் எல்லாம் ஈரம் ஆகுது. அதனால ஆஷிஷும் ஐஷு கிட்ட வந்து என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி சாரி கேட்கிறான். உடனே நம்ம ஐஷுவும் நீங்க எதுவும் நினைக்கலன்னா என்ன ஒரு போட்டோ எடுப்பீங்களா, நான் என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அதில் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால அவனும் அவனோட மொபைலை எடுத்து இவங்கள ஒரு போட்டோ எடுக்கிறான். ஆனா அந்த நேரத்துல இந்த ஷாபீர் அங்க வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். உன்னை நான் இவ்வளோ நாளா லவ் பண்ணண்டி, நீ என்னை ஏமாத்திட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கத்திட்டு இந்த ஆஷிஷையும் ஏன் டே இடையில வந்து நீ எங்களை பிரிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவனையும் கத்தி அவனோட போனை புடுங்கி வாங்கி இந்த ஷபீர் அவரோட கையில வச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோவும் வந்து எப்படியாவது இந்த ஷபீர் கிட்ட இருந்து அந்த ஆஷிஷோட போனை எடுத்துட்டு போய் ஹேக்கர் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஷபீர் ஆஷிஷோட போனை அப்படியே இருக்க பிடிச்சி வச்சிருக்கான், கொடுக்கவே மாட்டேங்கிறான். இருந்தாலும் ஒரு வழியை எப்படியோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோ அந்த ஷபீரோட கையில இருந்து ஆஷிஷோட போனை வாங்கிட்டு போய் அந்த ஹேக்கர் கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா இப்ப இந்த ஹேக்கரும் அந்த ஆஷிஷோட போனை வாங்கி 20 செகண்ட்ஸ்ல அந்த ஆஷிஷோட போனை க்ளோன் பண்ணி அவனோட கைக்குள்ள எடுத்துட்டான். ஸோ அதனால இப்போ ஹேக்கர் அந்த போனை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துறாரு. நம்ம ஹீரோவும் யாருக்கும் தெரியாம அந்த போனை கொண்டு அந்த ஷபீரோட கையில வச்சிடுறான். இப்போ இந்த ஷபீருக்கு நம்ம ஹீரோ அந்த போனை எடுத்துட்டு போனதே தெரியாது. ஏன்னா இவன் இங்க காண்ட்ல பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கடைசியில பயங்கர கோவத்துல அந்த போனை ஆஷிஷ் கிட்ட கொடுத்துட்டு எடுத்த போட்டோவை ஒழுங்கு மரியாதையா டிலீட் பண்ணிடு, இவளை இனிமே மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஷுவை ஷபீர் கூட்டிட்டு போயிட்டு அந்த கேங்ல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு பக்கத்துல எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்க இந்த ஹேக்கர் அவனோட போனை வச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அதனால இப்போ இந்த லொகேஷனுக்கு நாம போனோம்னா கண்டிப்பா நம்மளால ஷிண்டோவை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி இந்த ஹேக்கரும் எல்லாரையும் கிளம்ப சொல்றான். அங்க எல்லாரும் கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. ஆனா இந்த ஷபீர் மட்டும் அங்க பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா எப்படியோ இந்த ஷபீரையும் கன்வின்ஸ் பண்ணி அவனையும் அங்கிருந்து இழுத்துட்டு நம்ம ஹீரோ ஆன்டி மொத்தமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அவங்க போன நேரத்துல அவசரத்துல நம்ம ஹீரோ அவரோட கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருப்பாரு. அந்த வாட்சை அங்க மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்கதான் இந்த ஷிண்டோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல பாபுவும் இவன் டைம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்டரை தாண்டி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ அதனால இப்போ எல்லாரும் கிளம்புறதுக்காக ரெடி ஆகும் போது இந்த ஷிண்டோவும் நான் அவங்க கூட வர்றதுக்கு ரெடியா இல்லை, எனக்கு அவளை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோவும் நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு அவளை விட்டுட்டு வர முடியலன்னா நாம அவளையும் தூக்கிட்டு இங்கேருந்து போகலாம், எந்த ஆஷிஷ் பூபன்னாவும் வந்தாலும் பரவாயில்ல, அவனை கொலை பண்ணிட்டு நாங்கள் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஷிண்டோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். அந்த ஐஸ்வர்யா பூபனா யாருக்குடா வேணும், அவ என்ன ஏமாத்திட்டாடா, நான் நல்ல கடனாளி ஆகி கொச்சியிலேயே இருக்க முடியாத ஒரு நிலைமை எனக்கு வந்தப்போ அவ என்ன அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போலான்னு சொன்னா. எனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லாம இருந்ததுனால தான் அவ சொன்னதை நம்பி நான் 20 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட எல்லாம் கடன் வாங்கி அவகிட்ட கொடுத்தேன். நான் அங்க போனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருந்து வாங்கின காசை எல்லாம் நான் திருப்பி கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அவ என்னோட காசை எல்லாம் வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டா. அந்த காசை திரும்ப அவகிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். மற்றபடி அவளை கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்துறதுக்காகலாம் நான் இங்கே வரல. அதுக்கிடையில அவளோட தம்பி என்னை வந்து பிடிச்சி இங்கே கொண்டு வந்து கெட்டி போட்டு என்ன பயங்கரமா அடிச்சான் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்தில் இந்த ஆஷிஷ் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த ஆஷிஷ் எப்படி இங்கே வந்திருப்பானா, அந்த ரிசப்ஷன் பார்ட்டியில் நம்ம ஹீரோ தெரியாதனமா அவரோட ஸ்மார்ட் வாட்சை மிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த வாட்சை ஆஷிஷோட கையில் கிடச்சிருக்கும். அதில் நம்ம ஹீரோ அவரோட அண்ணன் கூட இருக்கிற ஃபோட்டோவை வச்சிருப்பாரு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் இந்த ஷிண்டோவை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த கேங்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆஷிஷ் இப்போ இங்கே
வந்திருக்கான். ஸோ இப்போ இவங்க 2 டீமுக்குள்ள பயங்கரமா ஃபைட் நடக்குது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட டீம் அந்த ஆஷிஷோட மொத்த டீமையுமே அடிச்சு விரட்டிட்டாங்க. கடைசியில இந்த ஆஷிஷ மட்டும் புடிச்சு ஒரு இடத்துல கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப இவங்களும் அவன அங்க கெட்டி போட்டுட்டு நாம எல்லாரும் கிளம்பலாம்னு சொல்லி பேசும்போது, இந்த ஷின்டோ நீங்க எல்லாரும் போங்க, நான் வரல, அவளை எனக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால இப்போ இவங்க எல்லாரும் அந்த ஐஸ்வர்யா பூபண்ணாவோட ரிசப்ஷன் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க ஸ்டேஜ்ல அந்த ஐஸ்வர்யா பாக்குறதுக்காக இவங்க எல்லாரும் போறாங்க. அந்த நேரத்துல இந்த ஐஸ்வர்யாவும் இந்த ஷின்டோ கிட்ட என்ன மன்னிச்சிரு, என்னோட அண்ணன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்றா. உடனே இந்த ஷின்டோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட காசை எனக்கு திரும்ப வேணும்னு சொல்றாரு. உடனே அந்த ஐஸ்வர்யாவும் நீ இன்னுமா உன்னோட காசு உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லி நம்பிட்டு இருக்க, பெங்களூர்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஷின்டோவும் ஓஹோ அப்ப பழைய கேஸுக்கு நீ என்கிட்ட ரிவெஞ்ச் எடுத்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமான்னு இந்த ஐஸ்வர்யா சொல்றா. அப்ப இந்த ஷின்டோவும் சரி ஓகே கன்கிராட்ஸ் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யாவை ஹக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்படி இவங்க கிளம்பி போகும்போது அப்போ காசு அவ்வளோதானா அம்போதானான்னு இந்த பாபு நம்ம ஷின்டோ கிட்ட கேட்கும்போது நம்ம ஷின்டோவும் அவரோட கையில ஒன்று கொடுக்குறாரு பாருங்க. அது வேற ஒண்ணுமே இல்லை, அந்த ஐஸ்வர்யா பூபனா அவளோட கழுத்துல போட்டிருந்த வைர நெக்லஸை தான் நம்ம ஷின்டோ அவளை ஹக் பண்ணும்போது அதை கலட்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ அந்த நெக்லஸை இவர் பாபு கிட்ட கொடுத்துட்டு நான் உனக்கு தர வேண்டிய காசுக்கு இதையே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இப்போ இவங்க எல்லாரும் அவங்களோட காரை எடுத்துட்டு ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும் போது நிறைய பைக்ல கொஞ்சம் பசங்க இவங்களோட வழியை மறைச்சு நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அந்த ஆஷிஷோட ஆட்கள். அந்த நேரத்துல இப்போ நம்ம ஹீரோவும் பயங்கர தைரியத்துல வெளியே வந்து டே உங்களுக்கு நாங்க சொல்றது புரியலையா, நீங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லடா, பாபுனா வாங்க இவனை அடிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. அந்த நேரத்துல இந்த பாபுவும் அட போங்கடா எனக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைச்சாச்சு, நீங்களே என்னதையோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவாரு. உடனே இப்போ நம்ம ஹீரோ டீமும் பயந்து போய் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி அவங்களோட கார்ல ஏறி போவாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.